நாகபந்த புத்தகம் கையில் கிடைச்சதுன்னா அதில் தான் தெரிய வரும் பிரம்ம கமலம் எங்கே இருக்குது அப்படின்னு. இந்த பிரம்ம கமலம் இந்த அண்டத்தையே ஆளக்கூடிய சக்தி அதுக்கிட்ட இருக்குது. அதை அடையிறதுக்கான போட்டி தான் இந்த படம். எப்படியும் ஒரு தீய சக்தி அதை அடையணும்னு நினைக்கும், ஒரு நல்ல சக்தி இதை அடைய விடாமல் தடுக்கும். அதை ஒரு யுகம் முடிஞ்சு மறுயுகத்திலையும் அதுவே தான் தொடர்றது இந்த கதை. இந்தியாவுடைய ஃபேமஸான ஆர்காலஜிஸ்டாக இருக்கிறவர் தான் ஜெகபதி பாபு. உங்களால் முடியாத எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இந்த ஆர்காலஜியோட ஹிஸ்ட்ரியில். ஆனால் உங்களால் முடியாமல் போனது என்ன அப்படின்னா பிரம்ம கமலம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாப்புல. கட் பண்ணால் ஒரு அமெரிக்கன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் வில்லனாக இருக்கக்கூடிய ரிஷபும் ஒரு மலை குகைக்குள்ளார போகிறப்ப வேர்களால் பின்னப்பட்ட நீண்ட ஆயுள்களாக உயிரோடு இருக்கக்கூடிய ராமச்சந்திரா ராஜு, வா ராஜா வா, இப்போதான் வந்தியா, உனக்காக தான் நான் காத்துட்ருக்கிறேன், அந்த பிரம்ம கமலத்தை எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறப்ப ரெண்டு பேருக்குமான பூர்வ ஜென்ம அந்த தொடர்பு ஒரு ஃப்ளாஷாக போயிட்டு வரப்ப நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுறேன் சாமி அப்படின்ட்டு கிளம்புறாப்புல நம்ம வில்லன். ஸோ வில்லன் இவன் தான் தெரிஞ்சு போச்சு. அடுத்த ஹீரோவை நம்ம பார்க்கணும்ல. விராட் கர்னாவை இன்ட்ரோ பண்ணுறாங்க ருத்ரா அப்படிங்கிற கேரக்டரில். அவர் ஒரு ஏகலைவன், யாருமே கிடையாது. ஒரு குடும்பத்தில் அடைக்கலமாக இருக்கக்கூடியவருக்கு தங்கச்சி, அம்மா, அப்பா அப்படின்னு சொந்த பந்தங்கள் இருக்க அங்கே ஒரு பஞ்சாயத்து ஏற்படுது. பிரம்ம கமலத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தால் மட்டுமே உன் தங்கச்சி திருமணம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இவரும் 7 கடல் 7 மலை தாண்டி அந்த பிரம்ம கமலம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அருவிக்கடியில் தூக்கிட்டு வராப்பில். ஆனால் கையில் கிடைக்கல, அது காணாமல் போகுது. பிரம்ம கமலம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா வில்லனுடைய கைக்கு இந்த அண்டத்தை ஆளக்கூடிய சக்தி போயிடும். அதை தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் ஃப்ளாஷ்பேக்கோட வரக்கூடிய நிறையா ட்விஸ்ட்டுகளும் நிறையா பாம்புகளும் வச்சு இந்த கிளைமேக்ஸை பின்னி இருந்திருக்காங்க. கதையை பின்னி இருந்திருக்காங்கன்னு சொன்னேன். திரைப்படத்தை பின்னு பின்னிட்டாங்கலாம் நான் சொல்லலை. இந்த படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு பேசணும். கதையில் ட்விஸ்ட்டை அழகாக மெயின்டைன் பண்ணி இருந்திருக்காங்க. படம் பார்க்குறப்ப நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த கார்த்திகேயா 1 கார்த்திகேயா 2 அந்த கைண்ட் ஆஃபில் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறமா சனாதனத்துக்குள்ளார இவங்க ட்ராவல் ஆகுறாங்க. ஏன்னா பல பேர் இங்கே சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது காரணமாகவே சனாதனத்தை யாருமே ஒழிக்க முடியாதுடா, அதை ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க ரேஞ்சுக்கு படத்தில் 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அடுத்த 1 மணி நேரம் சனாதன கொள்கையை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க இந்த படத்தில். அதுலேயும் முகல்ஸ் உள்ளே வரப்போ எப்படியெல்லாம் இந்துக்களை கொல்லப்பட்டாங்க, அந்த ஸ்ரீரங்கபுரத்தில் விஷ்ணு கோயிலுக்குள்ளார பூந்து எப்படியெல்லாம் சிலைகளை தாக்கப்பட்டது, சிலைகளை உடைக்கப்பட்டது, தங்கங்களை திருடப்பட்டது, அங்கே இருக்க ஆண்களை கொன்னது, பெண்களை சூறையாடினது, அதை நிறையாவே இதில் கவர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதே போல் இதில் ஆக்ஷன் சீக்வன்ஸு, செட்டு, மியூசிக்கு இதெல்லாமே சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே நாகபந்தம் அப்படிங்கிறதுக்காகவே ஏகப்பட்ட பாம்புகளை இந்த படத்தில் இன்ட்ரோ பண்ணியிருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இந்த படத்தில் அப்படியே அள்ளி குவிச்சு வச்சோம்னா ஒரு 5 டன் 6 டன் வரக்கூடிய பாம்பு எல்லாத்தையும் இந்த படத்துக்குள்ளார யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. எல்லா வகையான பாம்புகளும் இதுக்குள்ளார ட்ராவல் ஆகும். நம்ம பார்த்துக்கலாம். டிஸ்கவரியில் இல்லை நேஷனல் ஜியோகிராஃபியில் இதெல்லாம் நம்ம பார்க்கல அப்படின்னா இதை நம்ம பார்த்துக்கலாம். அனகொண்டா பார்க்காத குழந்தைகள் கூட இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஓவராகவே தான் இருந்தது. நாகபந்தம் அப்படின்னு பேருக்காக இவ்வளவு நாகங்களை இறக்கணுமா அப்படின்னு. அதே போல் ஃபைட் சீக்வன்ஸில் ரத்தம் இவ்வளோதான்னு கிடையாது, அவ்வளோ ரத்தங்களை தெறிக்க விட்டுருந்துருக்குறாங்க. குறிப்பாக கண்டிக்கத்தக்கது குழந்தைகளை கொல்லக்கூடிய காட்சிகள்லாம் காட்டணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்குது. இது எல்லாமே தவிர்த்து இருந்திருக்கலாம். மெயினாக இந்த படத்தில் சொல்ல வந்தது இந்தியாவில் உள்ள ஹிந்து கோயில்கள் எவ்வளோ தூரம் தாக்கப்பட்டது, அதை பாதுகாக்க எத்தனை பேர் உயிர் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் வரிசைப்படுத்தி இருந்திருக்காங்க. அதே போல் அதர்மம்னு ஒன்று நடக்கிறப்ப தர்மத்தை காக்கிறதுக்காக கடவுள் ஒவ்வொரு வழியில் உள்ள வருவாப்பில். இங்கே நாக சாதுக்கள் இறங்கி தர்மத்தை காப்பாற்ற வராங்க. இந்த படத்துக்கு எண்டு இல்லையா அப்படின்னு கேட்டால் பார்ட் 2ல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எண்டு கார்டு போடுறாங்க. இந்த மிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த படத்தில் நிறைய மேஜிக்கல் எல்லாம் இருக்குது. அதே போல் சனாதனம், இந்து கொள்கை இதையும் பெருசாக பேசி இருந்திருக்காங்க. ஸோ விருப்போர் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்கு பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.